ஹாய் கைஸ், இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துட்டோம். அதையுமே நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கும் கொடுத்துட்டோம். டைம் கூட செக் பண்ணி பாருங்கள். 7:39 AM, அதே மாதிரி 7:40 AM மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத முதற்கொண்டு முன்னாடியே கொடுத்தாச்சு. ஸோ அதுதான் இங்கேயுமே கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள், இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரைடே சென்டிமெண்ட் மார்க்கெட். ஃப்ரைடே சென்டிமெண்ட் அண்டர்ரேட்டட் சிபிஆர் ஸ்டோரி கான்செப்ட்டில் மட்டும் தான் நம்ம கிளியராக பார்க்க முடியும். ஃப்ரைடேனால ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த சென்டிமெண்ட் படி தான் மார்க்கெட் பேக் ஆகிட்டு இருக்கு. அதுபடி தான் நானுமே கொடுத்துருக்கேன். இன்னைக்கு பிரேக் அவுட் ப்ளஸ் ரீடெஸ்ட் ஆகிற இடத்த கண்டுபிடிங்க. அதே மாதிரி சிபிஆர் தியரி எப்படி டைரக்ஷன் படி ட்ரேட் பண்ணுங்க. சிபிஆர் ஜோனுக்குள்ள இருக்கும்போது ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரிவர்சல் ஜோன்ஸ்னு சொல்லிட்டு அப் சைடுக்கு டவுன் சைடுக்கு ரெண்டு சைடுமே கொடுத்துருக்கேன். கரெக்டாக பாருங்க, 24,253 ரிவர்சல் பிளேஸ். அதான் இங்கே மார்க் பண்ணி வச்சிருப்பேன் ரெட் லைனில். அப்படியே போய் பாருங்க, 24,253 தெரியுதா? அதே தான் இங்கேயுமே கொடுத்துருப்பேன். ஸோ மார்க்கெட் கரெக்டாக 24,003 போய் ரிவர்ஸ் ஆயிருக்கு, திரும்பி அங்கே போய் ரிவர்ஸ் ஆயிருக்கு, திரும்பி அங்கே போய் ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ டைம் கூட பாருங்க, 12:31 ஃப்ரைடே 8th இப்போ லைவாக மார்க்கெட் ஓடிட்டு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கிளைண்ட்ஸ்மே இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணாங்க. இந்த தக் ஆஃப் வார் ஜோன்ஸ் ஃப்ரைடே மார்க்கெட்னாலே தக் ஆஃப் வாராக இருக்கும், அப்படி இல்லைனா பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு, தக் ஆஃப் வார் ஜோன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கிளைண்ட்ஸ்மே நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணாங்க. எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க. அது எல்லாமே டெலிகிராம் குரூப், என்னோட டெலிகிராம் குரூப்ல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதே மாதிரி நானுமே ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்க, 2200 1 லாட் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். ஸோ என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பண்ணிருப்போம்? 24,300 தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பண்ணோம். ஒரு இடத்துல நம்ம கரெக்டாக என்ட்ரி எடுத்து தான் சூப்பர் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வரைக்கும் போகும்போது ஒரு என்ட்ரி போட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். அடுத்து இங்கேருந்து திரும்பி இங்கே போகும்போது ஒரு என்ட்ரி போட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். சிம்பிள் கான்செப்ட். ஸோ பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகிற பிளேஸ் இதுதான், தெரியுதா? பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட், பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட், பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட், ரீடெஸ்ட் பல தடவை ஆயிருக்கு பாருங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ அதான் இங்கே போட்டிருப்போம். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் சூப்பர் ப்ராஃபிட் பண்ண முடியும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இதை பற்றிலாம் கற்றுக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. டிஎம் அண்ட் பயோல தான் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ்.